எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். நடிகை மீனா அவர்கள் தொடர்ந்து பாஜகவில் இணைய போகிறார் என்ற ஒரு பேச்சு தொடர்ந்து பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில இதை பற்றி ஒரு அலசலாகத்தான் இந்த நேர்காணல் இருக்க போகிறது. இதை பற்றி பேச நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நடிகை மீனா அவர்கள் ஒரு காலத்துல பிரபலமான நடிகையா இருந்தாங்க. எல்லாரும் மனதை கவர்ந்த நடிகை. இப்ப கூட பிரபலமா தான் சார் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நடிகை பிஜேபியில சேர போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்துட்டு இருந்தது. இந்த வகையில துணை ஜனாதிபதியை சந்திச்சிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, பிஜேபியில சேர்றதுன்றது துணை ஜனாதிபதி சந்திச்சா பிஜேபியில சேர்றாங்கன்றது பொருள் தான். அவங்க ஏற்கனவே எல் முருகனோட இணைச்சி பேசப்பட்டாங்க மத்திய அமைச்சரோட. புரோட்டோகால் எப்படி அனுமதிச்சதுன்னு தெரியல. பொங்கல் விழால நரேந்திர மோடி பிரதமரோட பார்த்தீங்கன்னா பங்கேற்ற ஒரு பொங்கல் விழால அவங்களும் பங்கேற்றாங்க. ஸோ எல் முருகனுக்கு எப்படி இவங்க அறிமுகமாறாங்கன்னா அவங்க இந்த டான்ஸர் இருக்கிறாங்க இல்லையா, அம்மா, அவங்க பேர் நல்ல பேர் வச்ச கலா மாஸ்டர், அவங்களோட தான் தொடர்பு ஏற்பட்டு அவங்க தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அறிமுகம் தேவையில்லை, பட் அந்த என்ன சொல்லிட்டேன்னா முதல் முறையா அவங்க கிட்ட ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு கலா மாஸ்டர் எல் முருகனுக்கு. அதுக்கப்புறம் எல் முருகனோட இவங்க ஒரு புரோட்டோகால் எப்படி அனுமதிச்சுன்னு தெரியாது. அது எல் முருகனை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. பிரதமர் பங்கேற்ற பொங்கல் விழால மீனாவும் இருந்ததை நீங்க பாத்தீங்க. ஸோ பிஜேபியில இது வரைக்கும் இணையல. எதுக்காக இவங்க எல் முருகனோட இவங்க இணைச்சி பேசப்பட்டாங்கன்னா, மீனா அவர்களுக்கு ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லேண்ட் இருக்கிறதாவும், அந்த லேண்ட்ல ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கிறதுனால அந்த டிஸ்பியூட்டை பாத்தீங்கன்னா கலையணுன்றதுக்காக சில ஸ்டெப்லாம் அவங்க எடுத்தாங்க பொலிட்டிக்கலா. ஸோ அப்படிதான் அவங்களுக்கு அவங்க பிரச்சனைக்காக அவங்க போனாங்க அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டது. இப்போ நான் கேட்டா துணை ஜனாதிபதியை போய் அவங்க சந்திக்கிறாங்கன்னு சொன்னா, கௌதமி போய் இணையும் போது கூட அங்க யாரும் உங்களுக்கு தெரியும் பிரதமர் போய் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் பிஜேபியில சில காலம் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க பார்த்தீங்கன்னா குஷ்பு கூட நீங்க தெரியும், பிஜேபியில போய் இணையும் போது அவங்க யாருன்னா நட்டாவை தான் போய் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பதவி கூட வழங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். பொருத்தமே இல்லாத, குஷ்புக்கு பொருத்தமே இல்லாத ஒரு பதவி தான் அது. என்ன பதவின்னு கேட்டீங்கன்னா, தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. நல்ல வேளை தலைவர் பதவி கொடுக்கல, தலைவிக்கு ஆகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அன்னையோட பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். அது ஏனோ தெரியல, அது செய்யல. இவங்க உறுப்பினர் ஆகிட்டாங்க, மெம்பர் ஆகிட்டாங்க மகளிர் ஆணையத்துக்கு, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு உறுப்பினர். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நட்டாவை சந்திச்சாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு, இப்போ குஷ்பு நட்டாவை சந்திக்கிறாங்க, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் பதவி கிடைக்குது. கௌதமி போய் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு லேண்ட் பிரச்சனை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கௌதமியை பாஜக இருக்கிற ஒரு முக்கிய நிர்வாகியை அவங்க லேண்ட் விஷயத்துல ஏமாத்துறது உங்களுக்கு தெரியும். அவங்க அதுக்காக தான் அவங்க போய் சேர்ந்ததே, எப்படியாவது மீட்டணும்னு சொல்லிட்டு. அது மீட்டினாங்களா இல்லையான்னு தெரியல. அது கோர்ட்ல இருந்தது, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கூட வந்தது, அந்த நபர் கைது செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ பிரச்சனைகளுக்காக போறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படிதான் மீனாவுக்கும் பாத்தீங்கன்னா லேண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுக்காக போனதா சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. பிரச்சனைக்காக போறது இருந்தாலுமே கூட ஒரு மத்திய அமைச்சரோட இணக்கமா இருக்காங்க, அதுதானே சார் சொல்லப்பட்ட ஒரு நட்பு அடிப்படையில கூட இருக்கலாம் சார். நீங்க அதை தவறா சொல்ல முடியாது. ஒரு மத்திய அமைச்சரோட பல பாத்தீங்கன்னா பல பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கலாம், நட்பு நிமித்தமா சந்திக்கலாம், அல்லது பிரச்சனைகள் அடிப்படையில சந்திக்கலாம். அதனாலதான் அதுதான் இவங்களுக்கு லேண்ட் ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்தது, அதை சால்வ் பண்றதுக்காக தான் அவங்க போனாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இப்ப ஆக மொத்தம் என்ன கேட்டா, பாஜக சேரக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை அடிப்படையில தான் போய் சொன்னாங்க. அப்படியான பிரச்சனைகள்லாம் இருந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க சந்திச்சிருக்கிறது துணை ஜனாதிபதி சந்திச்சிருக்காங்க. அப்பனா அடுத்த கட்டமா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பாஜகல ஒரு எம்பி ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா லோக்கல்ல இருக்கிற இங்க இருக்கிறாங்க இல்லையா, இப்போ விஜயதாமிலாம் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்த உடனே எம்எல்ஏ ஆகலான்னு சொல்லிட்டு. இப்போ யாருன்னா லோக்கல்ல இருக்கிற மாநிலத்தில் சந்திச்சா போதும். ஒரு எம்பி ஆகணும்னா சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு ஒரு எம்பி ஆகணும், இல்லை ஒரு ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் ஆகணும்னு சொன்னா நட்டாவை சந்திக்கணும், அமித்ஷாவை சந்திக்கணும், நரேந்திர மோடி சந்திக்கணும். ஆனா ஜனாதிபதியை ஒருத்தர் சந்திக்கிறாங்கன்னு சொன்னா கவர்னர் போஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு மீனாவுக்கு. அதை தாண்டி வேற, இப்போ துணை ஜனாதிபதி சந்திக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ அந்த அளவுக்கு என்ன அங்க ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை அவங்களுக்கு
இவரு கவர்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா கவர்னர் போஸ்டிங் ஆள் சரியான சூட்டபிளான ஆளுங்க இல்லை. இப்போ தமிழிசை அக்காவை போட்டாங்க, அவங்க வந்து ஒரு வழியாக போட்டு அவங்க வந்து அனுப்பி விட்டாங்க, சரிங்களா. இப்போ அவங்க அக்கா வந்து மாநில தலைவர் போட்டிக்காக இருந்தாங்க, அந்த பதவி கூட அவங்க கிடைக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அக்கா மாதிரி ஆளாக போட்டால் நீங்கள் என்ன சொல்றீங்க, தலையை வரல, சீப்பு வரல, அது வரல, இது வரலன்றீங்க இல்லையா? அப்படிதான் கிண்டல் பண்றீங்க. டிஎம்கேல இருக்க நிறைய பேர் அப்படிதானே பண்றாங்க. வந்து தமிழிசை அக்காவுக்கு வந்து சீப் வாங்கி கொடுங்க அப்படிலாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் எவ்வளோலாம் வந்து. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த அம்மா வந்து கவர்னர் போஸ்ட் வாங்கி ஸ்டாண்ட் பண்ணாங்க. அதுவும் பாண்டிச்சேரிக்கும் வாங்கினாங்க கவர்னர் போஸ்ட். 2 ஸ்டேட்டை பார்த்துக்கிட்டாங்க. ஒன்று வந்து யூனியன் பிரதேசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட். அப்படி வந்து போல வச்சுனாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, இங்கே அனுப்பி விட்டாங்க, நீங்கள் வந்து ஸ்டேட்டில் போய் அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க போய் சேர்க்கும் போது கேட்டினா இந்த சீப்பு பிரச்சனைலாம் இருக்காது. யாருக்கு மீனாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆக்குனா சீப்பு இதெல்லாம் இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஒரு அழகான நடிகை, கடந்த காலத்தில் வந்து எல்லாரோடையும் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏதோ யோசிக்கிறீங்களா நீங்க? ஒரு நடிகைக்கு என்ன கேள்வி கேட்டு கோத்து விடலான்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஒரு நடிகை இன்ட்ரெஸ்டா சீரியஸா சொல்லுறேன். ஒரு அழகான நடிகை, என்ன பிரச்சனை இருந்தாலும் எப்படி டீல் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அவங்க ஒரு ஸ்டேட்ல வந்து போடலான்றது கூட இருக்கலாம். ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு கூட கவர்னர் ஆக்கலாம். நிச்சயமா இல்லையா? இல்ல சார், எனக்கு என்னுடைய யோசனை எல்லாம் என்ன இருக்குன்னா, ஒரு நடிகை தானே, எவ்வளவு ஃபெமிலியரா இருந்தாலும் ஒரு நடிகைக்கு ஆளுநர் பதவின்றது. நடிகை என்ன சார், அவங்க தெலுங்கு பேச தெரியும் சார், தமிழ் பேச தெரியும் சார், மலையாளம் பேச தெரியும் சார், இவ்வளவு மொழிகள் தெரியும் அவங்களுக்கு. மொழி தெரியறதுக்கு ஆளுமையா இருக்கிறதுக்கு சார் ஆளுமையா சார் அழகா இருக்கிறாங்களா, அதான முக்கியம். என்ன நீங்க அப்ப பாஜக அழகு விவரமே இல்லாம இருக்கிறீங்க நீங்க. கௌதமியோட வந்து பாத்தீங்கன்னா மீனா அழகு சார். கௌதமி அனுப்பி விட்டாங்க, சரிங்களா. அவங்க லேண்ட் பிரச்சனை முடிஞ்சு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு லேண்ட் பிரச்சனை இருக்கு. அது லேண்ட் பிரச்சனை முடிஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா துணை ஜனாதிபதி போய் சந்திக்கிறாங்கன்னா கவர்னர் சார். அடுத்து கவர்னர் ஆக போறாங்கன்னு அர்த்தம். ஏன் ஆகக்கூடாதா? ஆகலாம். நான் அதை அப்படி சொல்ல சார். இப்போ மீனா வந்து ஒரு காலத்துல ஃபேமஸான நடிகை, எல்லாரும் மனம் இப்பவும் ஃபேமஸான நடிகை தான். கேள்வி கேக்குறீங்கல்ல, ஃபேமஸ் எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. சரி, உங்க மனம் கவர்ந்த நடிகை? ஆமா, என் மனம் கவர்ந்த நடிகை கிடையாது சார். நான் இப்போ சொல்லிடுறேன், எனக்கு எந்த நடிகை மனம் கவர்ந்த நடிகை கிடையாது. புரியுங்களா? நான் சொல்றது கேட்டா நீங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன். சரி சார், அந்த மாதிரி ஒரு நடிகைக்கு வந்து இப்படி வந்து ஒரு புரோட்டோகால், நீங்களே சொன்னீங்க பிரதமரை போய் சந்திக்கிறதுக்கான ஒரு புரோட்டோகால் ஈஸியா கிடைக்குது. துணை ஜனாதிபதின்றவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, அவங்க எல்லாம் சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு எப்படி சார் கிடைக்குது? அதுதான் எல்முருகன் இருக்காருல்ல சார். அப்ப உண்மையிலே அந்த எல்முருகன் வந்து நல்லா மீண்டும் நான் உங்களுக்கு அழுத்தமா பதிவு பண்ணேன். எல்முருகன் வந்து ஒரு நிகழ்ச்சி, அநேகமா அவர் வீட்டில் தான் நினைக்கிறேன், அந்த பொங்கல் நிகழ்ச்சி. அந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு வந்து கலாம் மாஸ்டர் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து கலாம் மாஸ்டர்னா நான் நடனமா இருந்தாலும் மாஸ்டர், எனக்கு மாஸ்டர் சொல்றாதீங்க. கலாம் மாஸ்டர்னா நான் ஸ்கூல் மாஸ்டர் கிடையாது, அந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஒரு நிகழ்ச்சியில. அதுல இந்த அம்மா வந்து மீனா, மரியாதைக்குரிய மீனா அவர் இன்னிலிருந்து சொல்லி பழகுங்க, புரியுதா? மொட்டையா வந்து மீனா மீனான்றீங்க. மாண்புமிகுலாம் கிடையாது, மேன்மை தங்கிய மேதகு இது போட்டுங்க. எப்படியும் கவர்னர் ஆக போறாங்க இல்லையா, மேதகு மீனா அவர்கள் அவங்க வந்து பங்கேற்றாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நடிகை தானே, எப்படி புரோட்டோகால் கிடைச்சது ஒரு கேள்வி வந்த போது எல்லாரும் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எப்படி இவங்க வந்து அந்த லிங்க் எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எல்முருகனோட லிங்க் இருக்கு. லிங்க் மீன்ஸ்னா என்ன, ஏதாவது லிங்க்னா என்ன, அதாவது கேட்டா தொடர்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சதுனால புரோட்டோகால் பத்தி கவலைப்படவே இல்லை. நீங்க இதெல்லாம் ஆர்டிஐல போட்டு கேட்பீங்களா நீங்க, எப்படி மீனா வந்து பொங்கல் விழால கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு? அது அவர் இஷ்டங்க. அவரு லிங்க் இருக்கு, அவர் உடனே லிங்க் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். பொங்கல் ஃபங்க்ஷன்ல அவ்வளவுதான், பொங்கல் ஃபங்க்ஷன்ல லிங்க் பண்ணிட்டாரு. கரெக்டா போடுங்க, சரிங்களா? அதனால ஒன்னும் கலாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் சார் அவரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், ஒரு என்ன சொல்ல கேட்டா வந்து கடுமையா உழைச்சி ஒரு கமிஷனுக்கு, எஸ்சிஎஸ்டி கமிஷன்ல ஒரு பொறுப்பு வாங்கி பிரதமருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரா மாறி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகன்ற ஒரு கட்சிக்கு வந்து ஒரு தலைவராகி மூல முடுக்கில் எங்கெல்லாம் ரவுடி பசங்க பொறுக்கி பசங்க இருக்காங்களோ அத்தனை பேரையும் கொண்டு வந்து கட்சியில சேர்த்து அந்த பாஜகவுடைய சாயத்தையே மாத்தினவர். இது வெறும் பூணூல் போட்டவங்க மட்டும்தான் அந்த பாஜக இருக்க முடியுன்றத அடிச்சு நொறுக்கி அந்த எல்லாத்தையும் காலி பண்ணி
ஒரு சமதர்ம சமுதாயமும் இங்க இருக்கும், ஏழைங்க பாழைங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இருக்க முடியும்னு சொல்லி காட்டினா ஒரே மட்டும். அதை தாண்டி ரவுடிகள் பொறுக்கிகள் பிட் பாக்கெட் அவன் இவன் எல்லாரும் இருக்கிற அளவுக்கு அந்த கட்சியை மாத்தணும் சார். நீங்க ஏதோ அண்ணாமலை தான் மாத்தி தான் நீங்க செம சார்பு சார். என்ன சார் நல்லா போட்டீங்க எல்முருகனை. இல்ல சார் இல்ல 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 சார், அப்படி ஒரு கட்சியை மாத்தினவர். பிஜேபி கட்சி ஒரு பிராமணர்கள் கட்சின்றது மாத்தினது அண்ணாமலையை மாத்தினாரு. அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா எல்முருகன். இப்போ இந்த ரவுடிகள் எல்லாம் இறக்கியாச்சு, எல்லாரையும் இறக்குனதுக்கு அப்புறம் இப்ப நடிகைகளா உங்க திமுக சமாளிக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடு பர்சன் யாரு? ரவுடி போக்கிரிகள் பொறுக்கிகள் பிட் பாக்கெட் அவன் இவன் இவனுங்கெல்லாம் இருந்தாதான் உங்களை சமாளிக்க, உங்களை நான் கேட்டா திமுக கட்சியை சமாளிக்க முடியும்ன்றது சொல்லிட்டு ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திச்சு அந்த பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல மந்திரம் ஓதுருவாங்க, அந்த சங்கிகள்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரமாக்கி இவங்களுக்கெல்லாம் காவி துண்டை போட்டு இவங்களை சங்கியா மாத்தி எது எல்லாம் இப்போ சங்கம் இருக்கிறவங்க தான் சங்கி, புரியுதா? அந்த மாதிரி மாத்தது யாரு எல்லாருக்கும் தெரியும். தமிழிசைக்காவே சொல்லியிருக்கிறாங்க, அண்ணாமலையே சொல்லியிருக்கிறாங்க. இவர் கட்சியில கேட்டா வேண்டாத நபர்லாம் கொண்டு சேர்க்கிறாருன்னு சொல்லிட்டு. அதான் அந்த கலர் மாறுச்சு. பாஜகவுக்கு ஒரு கலர் இருக்கு சார், பவித்திரமான கலர், புனிதமான கலர், கட்சியில சேரலாமான்னு ஆசைப்பட்ட கலர். இது அந்த தாமரை பார்த்து இந்த கட்சியில் நம்ம சேரலாமா அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டதை அந்த ஆசையெல்லாம் அடிச்சு நொறுக்குன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா எல்முருகன் தான். சரி சார், நடிகை மீனாக்கு இப்ப மட்டும்தான் அந்த ஃபேமஸ், அந்த ஃபேம்லாம் எப்படி அந்த காலத்துல இருந்தே வா? அவங்களுக்கு சின்ன வயசுல நடிக்கிறாங்க சார். ரஜினி அங்கிள் நீங்க படம் பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு அப்படியே நீங்க முத்து படம் பாருங்க. இது அந்த அங்கிள் தான் பாத்தீங்கன்னா உருளுவாரு. எஜமான் எஜமான் கூட சரி, எஜமான்லாம் பெரிய உருளுவது கிடையாது. நீங்க முத்து படத்தை பாருங்க, இது அப்படியே உருளுவாரு அந்த படத்துல. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட வில்லன்கள்லாம் குறுக்க வருவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்துல அதை பாத்தீங்கன்னா ஒருத்தன் இதுல ஒருத்தர் வருவாரு பெங்களூர்ல ஒரு வில்லன். நம்ம வில்லன் யாரு? நம்ம ராதாரவி. என்னவோ ஒரு வசனம் சொல்லுவார் பாருங்க ராதாரவி, அறிவுள்ளனுக்கு ஒரு வழி, இந்த ஆழவந்தானுக்கு 1000 வழி, அப்படிலாம் பேசி வில்லனுக்கு குறுக்க வருவாங்க. அப்படின்னும் மீனா உருட்டு உருட்டு உருட்டி பெரட்டி காதல் பண்ணதெல்லாம் நீங்க பாத்தீங்க. அதே அன்புள்ள ரஜினிகாந்த்ல அந்த பொண்ணு வீல் சேர்ல உட்காந்துருக்கோம், சின்ன பொண்ணா நடிச்சிருப்பாங்க. ரஜினி அங்கிள்னு கூப்பிட்டவங்களை பாத்தீங்கன்னா இதுல முத்துல பாத்தீங்கன்னா ஜோடியா நடிச்சிருப்பாரு. ராஜ்கிரண் அவர்களுக்கு கூட ஒரு படத்துல ஜோடியா நடிச்சிருப்பாங்க. ராஜ்கிரண் என் ராசாவின் நடிச்சு, அதுதான் முதல் படம் நினைக்கிறாங்க கதாநாயகியா நடிக்கிறது. எப்படி சார் ஒரு சின்ன குழந்தையில இருந்து அந்த ஒரு பரிமாற்றம் எப்படி அந்த காலத்துல எப்படி எக்ஸெப்ட்? அவங்க அம்மா சினிமா வாய்ப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். மீனாவோட அம்மா ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு அவங்க சினிமால வாய்ப்பு வாங்கி தந்தது உண்மைதான். அவங்களுக்கு தெரியுமே, அம்மா தான் அவங்களுடைய பலம். இரவு பகலா பாத்தீங்கன்னா சினிமா வாய்ப்புக்காக தேடி தன்னுடைய மகளை கதாநாயகியா ஆக்கினது அவங்க அம்மா தான். அது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா மீனா பத்தி எங்க பார்த்தாலும் அம்மா வழியில் சித்தி வழியில் மீனா அப்படின்றாங்க. இது எதுக்காக? அம்மா வழியில் சித்தி வழினா அம்மாவும் ஒரு நடிகைன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க, சரிங்களா? சித்தியும் ஒரு நடிகை. நீங்க கர்ணன் படம் பார்த்தா, பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னை வெள்ளத்துல மாட்டி விடுவீங்க. நீங்க கர்ணன் ஒரு படம் இருக்கு, அப்போ நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா சரி. அதே மாதிரி எங்க பாட்டன் சொத்து, இந்த மாதிரி சில படங்கள்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஜெய்சங்கருடைய படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டார்ஜான் மாதிரி காட்டுவாசி மாதிரி நடிப்பாரு. அது படங்கள் பேர் தெரியல எனக்கு டக்குனு பேர்ல. அதுல எங்க பாட்டன் சொத்து சில படங்கள்லாம் இருக்கு. அதுல அவன் இந்த அம்மா நடிப்பாங்க. எந்த அம்மா நடிப்பாங்கன்னா மீனாவுடைய சித்தி நடிப்பாங்க. அது எப்படி நடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் தண்ணியில் நனைஞ்ச பிறகு உடம்பே தெரிகிற மாதிரி, உடல் முழுவதும் தெரிகிற மாதிரி ஒரு கவர்ச்சியான அந்த மாதிரி கவர்ச்சியெல்லாம் இன்னைக்கு வேற யாரும் காட்ட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஆடை உடுத்தியிருப்பாங்க, மெல்லிய ஒரு வெண்ணிற ஆடை. ஆனாலும் கேட்டால் உடல் முழுவதும் தெரிகிற மாதிரி ஒரு நதியில குதிச்சுடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிங்கம் வரும். அந்த சிங்கத்தை இவர் அடக்கிறன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் பாய்வாரு. சிங்கத்தை அடக்கிறாரோ இல்லையோ இவரு அடங்கிடுவாரு. அவங்கள்ட்ட கேமரால பயங்கரமா காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் நடிச்ச நடிகைகள் தான் இவங்க சித்தி, இவங்க அம்மா, இவங்கலாம் கவர்ச்சியா. அப்ப சித்தி அம்மா வழியில்ன்றது அந்த நடிப்பு திறமைய சொல்லலையா? நீங்க என்ன ஏதோ சொல்றாங்களான்னு கேட்டா காமராஜர் வழியில், காந்தி வழியில் சொல்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க அம்மா வழியில்னா என்ன? அம்மாவும் பாத்தீங்கன்னா கவர்ச்சி நடிகையா அறிமுகம்னாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி கவர்ச்சி நடிகை முத்து படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க அன்புள்ள ரஜினிகாந்த் படம் பார்த்துட்டு என்ன சார் அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி சொல்றீங்கன்னு. இல்ல என் ராசாவின் மனசுல படம் பார்த்தேன், அதெல்லாம் வேற. நீங்க முத்து படம் பாருங்க. அதுக்கப்புறம் பல படங்கள் தெலுங்கு படம் பாருங்க. நம்ம பாலையாவை பாருங்க.
பாலையா பண்ணாத சேட்டையா அப்படி வந்து அப்படிதான் அவங்க. ஸோ உலகம் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட நடிகை சார் மீனானா வந்து உலகம் முழுவதும் இருக்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுக்காம யாரும் சார் கொடுக்க முடியும்? நியாயம் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு மேல ஏதாவது பதவி இருக்கு சார்? கவர்னர் பதவிக்கு மேல ஏதாவது? பிரதமர் தான் இருக்கு. இல்ல சார், அடுத்த துணை ஜனாதிபதி சார். அவங்க பதவிக்கு அவங்க ஆமா முதல் ஸ்டெப் தானே சார். முதல்ல கவர்னர் ஆயிட்டு அதுக்கப்புறம் படிப்படியா எப்படி இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, இந்த ஜட்ஜி ரோலு இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் எல்லாம் வந்து அமெரிக்க மாப்பிள்ளை அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்லாம் நடிச்சு அதுக்கப்புறம் ஹீரோ ஆகணும். இல்ல சார் நான் ஸ்ட்ரைட்டா ஹீரோ ஆயிடணும்ல, அந்த மாதிரி தான் இது இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா கூட ஜனாதிபதி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் சார். இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கங்கனா ரனாவத்தை நல்லா பிஜேபி பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கு. இன்னைக்கு இருக்க ஆக்டர்ஸ்லயே அவங்க ஒரு ஃபெமிலியரான ஆக்டர்னு சொல்லலாம். அப்படி அவங்க இந்த காலத்துல பேசப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனா மீனா அவர்கள் வந்து இந்த அண்மையில படம் எதுவும் நடிக்கல, ஒரு டிவி ஷோ தான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எந்த விஷயத்துலயும் உங்க ஃபெமிலியரா பார்த்தா பாவமா சார், ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க நீங்க சார். பாராளுமன்றத்துல எல்லாமே ஒரு 70 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. சீட்டை விடவே மாட்டேன்றான். யூத் ரொம்ப ரொம்ப கம்மி, இது இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாம் 40ல இருந்து 50 வயசுக்கு மேலதான். அப்படியே ஒரு 50 வயசுக்கு மேல வந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேட்டா ஒரு கட்சியோட தலைவியா இருப்பாங்க, இல்ல பெரிய ஒரு 50 வயசை தாண்டவங்க தான் இருப்பாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டா ஒரு ஃபேமிலி என்ன சொல்ல கேட்டா அந்த குடும்ப பெண்ணா தான் இருப்பாங்க. குடும்ப பாங்காதான் வந்து அவங்களுடைய ஆடைகள் உடைகள் எல்லாமே இருக்கும். அங்க பெருசா வந்து இந்த என்ன சொல்லுவாங்க இந்த பெர்ஃப்யூம்லாம் இருப்பாருங்க, அதுக்கெல்லாம் வேலையே இருக்காது. அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்களோ இப்ப அந்த மாதிரிதான் இருப்பாங்க. பல வந்து எம்பிக்கள் அப்படிதான் இருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப வந்து அங்க ஒரு என்ன சொன்ன ஒரு வறட்சி இருக்கும்ல சாருங்க. அப்பதான் அதெல்லாம் யோசனை காட்டுறதுக்கு சார் வறட்சினா நான் சொல்றது வேற சார். நீங்க எதுவும் புரிஞ்சுக்கிறீங்க. காங்கிரஸ் பேர்ல இருந்து இது நடக்குது சார். ஹேமமாலினிக்கு என்ன திறமை இருக்குன்னு கொடுத்தாங்க நீங்க சொல்லுங்க. ஹேமமாலினி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெயபிரதா கொடுத்தாங்க. ஹேமமாலினி, ஜெயபிரதா, இன்னும் பல நடிகைகள் இருக்கிறாங்க. வட இந்தியாவை சேர்ந்த நடிகர்கள், ஹிந்தி நடிகைகளும் சரி, தெலுங்கு நடிகைகள், இப்படி பல நடிகைகள் இருந்தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து தான் நடிகைகள் யாரும் போகவே இல்லை. நீங்க சொல்லுங்க, ராஜ்யசபா எம்பிக்கு எங்க தமிழ்நாட்டுல இருந்து போன நடிகை யார் சார்? காட்டுங்க சார். நீங்க சொல்லுங்களேன். நீங்க ஸ்ரீதேவி கொடுத்தாங்க. எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமினேட் பண்றீங்க. இங்க நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு கொடுக்குறாங்க? இங்க கொடுத்தா இளையராஜா. எவ்வளவு நேரம் சார் பார்க்க முடியும் இளையராஜா? நீங்களே சொல்லுங்க. அவர் போனாது ஏதாவது பார்லிமெண்ட்ல ஏதாவது பேசினாரு, ஏதாவது தகவல் எதுனா இருக்கு? ஒன்றும் கிடையாது. அலங்கார அழகான அலங்கார பதுமைகளா தான் வந்து இந்த நடிகைகள்லாம். அது காங்கிரஸும் உண்டு. காங்கிரஸ் யோகியன்னு சொல்றாதீங்க. காங்கிரஸ் சரி, பிஜேபி சரி. ஸோ நடிகைகள் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் ஹேமமாலினிலாம் வயசாயிடுச்சு சார். 80 வயசு ஆயிடுச்சு சார். வைஜெயந்தி மாலாவுக்கு கொடுத்துருந்தாங்க. வைஜெயந்தி மாலாவுக்கு என்ன திறமை இருக்குன்னு கொடுத்தாங்க? நீங்க ராஜ்யசபாவும் கொடுத்துருந்தாங்க, இங்கேயும் கொடுத்துருந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. அதான் சொல்றேன். ஸோ வந்து எதுக்காக சொன்ன சீட்டு கொடுத்துருக்காங்க சார். இங்க நார்த் மெட்ராஸ்ல நின்றுலாம் ஜெயிச்சிருக்காங்க அந்த அம்மா. ஸோ இவங்களுக்குலாம் எதுக்கு கொடுக்குறாங்க? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் சார் அங்கே இருக்கிற அந்த வந்து வயசான நபர்கள் 70 வயசு 80 வயசு நபர்கள் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் இளைஞர்களுக்கும் கூட வாய்ப்பு கிடையாது. யாராவது ஒரு 25 வயசுல ஒரு எம்பி காட்டுங்க சார். இப்போ காட்டுங்க. 25 வயசுல ஒரு எம்பியை காட்டுங்க பார்க்கலாம். இல்லை நீ காட்டுங்க. ஒரு 20 வயசுல காட்டுங்கன்னா 25 வயசுல முடியல. அப்போ 20 வயசுல காட்டுங்க. ஆக முடியுமா? சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது நீங்க. அப்போ அங்க ஒரு வறட்சி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நடிகைகளை போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும் அந்த இடம் டோட்டலா. கரெக்டா நான் சொல்றது? அதுக்காக தான் கொடுக்கறது. தமிழ்நாட்டுல இருந்து போற வந்து மட்டும்தான் நடிகைகளுக்கு வந்து கொடுத்தது. திராவிட ஆட்சிகள் நீங்க சொல்றாங்கல்ல, குறை சொல்றாங்களா திராவிட ஆட்சிகளை, திராவிட ஆட்சிகள் நடிகைகளுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரியான எம்பி பதவி எல்லாம் கொடுத்தது கிடையாது. பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, நடிகைகளுக்கு கொடுத்தது கிடையாது. வெறும் கவர்ச்சி பதுமைகளுக்கா யாராவது கொடுத்ததா சொல்லுங்க. ஒரு நடிகை வந்து இவங்க வந்து எம்பி ஆக்கிட்டாங்க சொல்ல முடியாது. மற்ற துறை சார்ந்தவங்க இருப்பாங்க சார். யோசிக்கிறீங்களா? யாரு கேட்கலாமான்னு யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல அப்படி கேட்கல சார். இப்ப மீனா அவர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு விதமான சர்ச்சைகளை அவங்க மீன புகுத்துறாங்க. அமைச்சரோட ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள் தான். ஆனா உண்மையிலே அவங்க மீது இந்த மாதிரி சர்ச்சைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குதா, இல்ல அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு? அப்படிலாம் கிடையாது சார். நடிகைனாலே வந்து இங்க பரவலாம் இங்க வந்து பேசப்படும் தெரியும். நடிகைனாலே வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பார்வைகளே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு கவர்ச்சி பார்வையிலே நீங்க பார்த்து பழகிட்டீங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள இருக்கிற திறமைகள் என்னன்றது உங்களுக்கு தெரியல. திறமையை பத்தி தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வாய்ப்பு தராங்க. உங்களுக்கு திறமையை பத்தி தெரியல. மீனாக்கு எவ்வளவு திறமை இருக்கு உங்களுக்கு தெரியல. அதனால நீங்க வந்து அப்படி நடிகை அப்படின்னு கேவலமா பேசுறீங்க. அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். புரியுதுங்களா? ஒரு டிரைவர் இருக்கிறாரு. அந்த டிரைவர் வந்து
நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா வந்து வண்டியை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்துல உட்காந்துட்டீங்கன்னா அவர் வளைச்சி கிளச்சி அப்படி இப்படி ஓட்டும் போது கட்டினா சரியான வேலை கட்டினா. அப்போ வண்டியில கூட உட்காந்து ஓட்டுறவங்க தான் சார் தெரியும் அந்த டிரைவர் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு. நீங்க வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா என்ன டிரைவர் அப்படின்னு வைங்க. ஆனா ஓட்டுறவங்க தானே தெரியும் எப்படிப்பட்ட டிரைவர்னு சொல்லிட்டு. நான் டிரைவரை பத்தி பேசினுக்கிறேன். நிச்சயமா நீங்க எதை பத்தி பேசுறேன். நீங்க என்னமோ நடிகைனா அப்படி கேவலமா அதுவும் தப்பு சார். ரொம்ப அது மாதிரிலாம் பேசாதீங்க. ஒரு வழியா நடிகை மீனா போய் துணை ஜனாதிபதி சந்திச்சாங்க. கவர்னராவே நீங்க மீனா மறுபடியும் சொல்லுங்க சார். மேதகு மீனா அப்படி சொல்லி பழகுங்க சார். மேதகு மீனா அப்படி சொல்லி பழகுங்க. மேன்மை தங்கிய மீனா அப்படின்னா சொல்லி பழகுங்க. சொல்றீங்கன்னா அசால்ட்டா போற போக்குல மேதகு மீனா அவர்கள் ஜாக்கிரதை சார். பார்த்து இருங்க. கவர்னர் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆளுநரா ஆனதுக்கு அப்புறம் நம்ம மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கலாம். நன்றி சார்.